1968 திருநெல்வேலிக்கு வரார். தோற்று 6 மாதம் கழித்து இவர் வந்து இறங்கின உடனே அவரே கட்டின அரசினர் விடுதி தங்குறாரு. முதல் கேள்வி கேட்கிறார் மாவட்ட தலைவர்கிட்ட, யார் ஊருக்குள்ள கூட்டம் போட்டதுன்னு நினைக்கிறாரு. ஆத்து மண்ணில் தானே போடணும், நீ ஊருக்குள்ள போட்டா மக்களுக்கு இடைஞ்சலா இருக்கும்லான்னு. ஆத்துல போட்டா தானே கேட்கிறவன் மட்டும் வருமா, மக்களுக்கு துன்பம் இருக்காது, யார் போட்டது அப்படி. முதல் நாள் இரவு அவருடைய 67வது பிறந்த நாள் அன்னைக்கு நாங்கள் ஒரு பெரிய கொடி கம்பம் போட்டிருந்தோம். அதுல சீரியல் பல்ப் எல்லாம் கட்டியிருந்தோம். இவர் வராருன்னு அது அருந்து விழுந்துருச்சு. மேல போய் யார் கட்டுறது, 67 அடி உயரத்துல முருகன் ஒரு பையன் என்ன பண்ணாரு, வாயில் அந்த உயர கவி மலமலன்னு மேலே ஏறிட்டார். மேல ஒரு குறுக்கு கம்பி கொடுத்துருந்தோம். ஏறி அந்த கட்டிட்டு கீழே வந்தாரு. இந்த வந்தே மாதரம்ங்கிற கோஷத்துக்கு உண்டான அந்த மரியாதை ஒரு 300 பேர் சத்தம் போட்டோம். இறங்கினான். விவரம் இல்லாம அவனை கொண்டு இவர்கிட்ட விட்டு, ஏன்னா மேலே ஏறி கட்டியிருக்கான்ல, அவனுக்கு ஒரு பொண்ணா ஒரு கதராடை பொறுத்தோம்னு இவர்கிட்ட கொடுத்தோம். ஒரு அடி அவனுக்கு விட்டாரு. முதல்ல மலார்னு விழுந்து நாங்க ஒரு வேலும் இல்லை, ஓடிட்டோம் எல்லாரும். ஏன்னா அவனுக்கே அடி விழுது. கேட்டாரு, உனக்கு அறிவு இருக்கான்னு, 67 பேர் கம்பத்தை உன்னை எவன் ஏற சொன்னான்னு, நீ செத்து போனா அவங்க அப்பனு ஆத்தாளுக்கு யாருடா பதில் சொல்றது, காமராஜ் வந்தான் அவனுக்கா ஒரு பிள்ளை செத்து போனான்னு சொல்லுவானடா, நீ எல்லாம் உயிரோடு இருக்கிறது வாடுறதுக்கு தானடா நாங்க அடிபட்டோம், நீ ஏன்டா சாகணும், கிறுக்கு பையலங்கிறார். இன்னொருவன் வீட்டு பிள்ளை இறந்து போய் விடக்கூடாது என்கிற எச்சரிக்கை உணர்வோடு இருந்த ஒரு தலைவன் எவனும்